உடனே ஸ்டாலினுக்கு கோபம் வருது. எடப்பாடி பழனிசாமி ஏதோ பேசுறாரு, நான் உண்மை தானே பேசுறேன், நான் பொய்ய பேசுறேன்னா சொல்லுங்க. இதெல்லாம் நடக்குதா இல்லையா? நீங்க நினைக்கிறது நான் பேசுறேன், இங்க இருக்கிற மக்கள் நினைப்பதை நான் பேசுறேன். ஏன்னா எல்லாரும் சொல்றீங்க, எங்கிட்ட பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறோம். பிரதான எதிர்க்கட்சி அதிமுக. மக்களுடைய பிரச்சனையை என் கவனத்துக்கு கொண்டாடுறீங்க, அதை நான் பகிர்ந்துக்கிறேன், அவ்வளவுதான். அதுக்கு ஏன் உனக்கு கோபம் வருது? எப்ப பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி எப்படி வந்தார் தெரியுமா, எப்படி வந்தார் என்ன தெரியுமா, அதான் மக்கள் கேட்கிறாங்க. கேட்டா ஊர்ந்துகிட்டு வந்ததும் பாரு, பறந்துகிட்டு வந்ததும் பாரு, எப்படியோ வந்துட்டல. என்னை கண்டா பயப்படுறீங்கள? ஒரு கிராமத்துக்காரன் கண்டா பயப்படுறியா இல்லையா? பயம் வந்துட்டதுல. சட்டமன்றத்தில் பேசுறாரு ஸ்டாலின், திடீர்னு எந்திரிச்சார். நான் எதிர்கட்சி வரிசைக்கு வந்திருக்கிறேன், அவர் ஆளுங்கட்சி வந்தார். ஏதோ பேசுவாருன்னு கேட்டா, நீங்க எப்படிங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி நிற்பீங்க? நீங்க எப்படிங்க திடீர்னு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டு வச்சுட்டீங்க? நீங்க தான் ஒட்டும் உறவும் இல்லைன்னு சொன்னீங்க, 2031 வரைக்கும் கூட்டணி இல்லைன்னு சொன்னீங்க, இப்ப ஏங்க வச்சுட்டு நான் இது என்ன முதலமைச்சர் நம்மளை கேட்கிறாரு? இது எங்க கட்சி விவகாரம்.